வெளிநாட்டு பலன்கள் தரக்கூடியது. 7, 16, 25ங்கிறது வெளிநாட்டு துறையினருக்கு உரியது. வெளிநாட்டு துறைன்னு நம்ம பார்க்கும்போது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். 7ஆம் நம்பருங்கிறது கேதுவோட தன்மைங்கிறதுனால, கேது வந்து எப்பயுமே வெளியில தான். இவங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர். உண்மைய உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில இருக்கிறத காட்டிலும் குடும்பத்த விட்டு பிரிந்து வாழ்றது. நீங்க இந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களா நான் எம் எழுத்த சொல்லுவேன். இந்த எம் எழுத்துல குறிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க, இஸ்லாம் மதத்தில பார்க்கலாம். நீங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீட்ட விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில தான் இருப்பாங்க அவங்க. அந்த மாரி இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில வந்து நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கம் வந்து வெறுமனே வாழ்றது மட்டும் இல்ல, அடுத்த கட்டம் இருக்குங்கிறத தெரிவிக்கக்கூடியவங்க. இந்த முறை துறையில இருக்கிறதுனால, உங்க மனது அதுக்காகவே படைக்கப்பட்டவங்கங்கிறதுனால, இவங்க அதைப் போலவே இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக குருமார்களா இருக்கிற மாரி ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு. ஸோ, அதனால இகலோக வாழ்க்கையை எந்த அளவுல அனுபவிச்சாலும் உங்களுக்கு வந்து அதில வந்து ஒரு தீர்வு கிடைக்காது. ஸோ, அடுத்த கட்டமா அவங்க நகர்ந்துக்கிறதுனால படைக்கப்பட்டதின் நோக்கம் அப்படி இருக்கிறதுனால, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி ஒரு ஆன்மீக துறையில இழுத்து அவங்களுக்கு மனதளவுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய துறையா இருக்கிறதுனால, இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய தன்மை ஆன்மீக உயர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய சூழல். ஸோ, அதனால வந்து 7ஆம் நம்பர்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு.